உங்களுடைய யூடியூப் வீடியோவில் கம்மியான வியூஸ் வரதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சரியாக அதை அப்லோட் பண்ணாமல் இருக்கிறது. அப்லோட் செட்டிங்ஸை கரெக்டாக பண்ணாமல் இருக்கிறது. பாருங்கள், இந்த அப்லோட் செட்டிங்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோவுடைய டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனில் வரக்கூடிய கீவேர்ட்ஸு, டிஸ்கிரிப்ஷனில் வரக்கூடிய ஹேஷ்டேக்ஸு, ஒரு வீடியோவை பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணணுமா கூடாதா, இல்லை மற்ற செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே அதை ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா, எண்டு ஸ்க்ரீன் ஆட் பண்ணணுமா இல்லை கார்ட்ஸ் ஆட் பண்ணணுமா, இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நான் அப்லோட் செட்டிங்ஸ்னு சொல்கிறேன். இந்த அப்லோட் செட்டிங்ஸை யூடியூப்புக்கு ஃபேவரபுளாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோவுக்கு வியூஸ் போகும். என்னுடைய சேனலில் ஒரு 10Kக்கு மேலே வியூஸ் போன ஒரு வீடியோவை எடுத்து அதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன், என்னென்ன செட்டிங்ஸ்லாம் என்னுடைய சேனலில் ரெகுலராக பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸுக்கு நீங்கள் எப்படி அந்த செட்டிங்ஸை மாற்றிக்கணுன்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல்ல உங்களுடைய வீடியோவை அப்லோட் பண்ணணும். அதற்கு இந்த கிரியேட்டுன்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் வீடியோஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுடைய ஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண உடனேயே உங்களுடைய டைட்டில் எப்படி இருக்கணும்? முதல்ல உங்கள் டைட்டிலை 2 பார்ட்டாக பிரிங்க. சரிங்களா? முதல் பார்ட் தமிழில் வைங்க, ரெண்டாவது பார்ட் இங்கிலீஷில் வைங்க. நான் ஏன் தமிழில் வைங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த வீடியோ ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கானது அப்படின்னு யூடியூப் புரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ முதல் பார்ட் தமிழில் டைட்டில் வைங்க. ரெண்டாவது உங்களுடைய வீடியோ டைட்டில், அந்த வீடியோவுடைய இங்கிலீஷ் டைட்டில் வைங்க. இது ரெண்டாவது பார்ட். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த வீடியோவை பற்றின சில இன்ஃபர்மேஷனை ஒரு 4 வரி to 5 வரி எழுதுனா போதும், அதற்கு மேலே வேணாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேஷ்டேக்ஸ், வீடியோவுக்கு ரெலவெண்ட்டான ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே இதில் கொடுங்க. சரிங்களா? அடுத்து இதுதான் 3வது பார்ட். இதற்கு அப்புறமா உங்களுடைய இமெயில் ஐடியோ, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரோ, அல்லது உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸோ, இல்லை மற்ற வீடியோஸோ, ரெலவெண்ட்டான வீடியோஸோ நீங்கள் கொடுக்கலாம். அதை நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டம் தம்ப்நெயில். இப்போ யூடியூபே வீடியோலேருந்து ஃபெச் பண்ணி இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இந்த கஸ்டம் தம்ப்நெயில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதில் இந்த 3 பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு தம்ப்நெயில் போட்டு வச்சுருக்கனால அந்த ஆப்ஷன்றது வரலை. இங்கே தான் நீங்கள் அப்லோடுன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் தம்ப்நெயிலை அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய யூடியூப் டேஷ்போர்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்னது கெட் ஏஐ டைட்டில் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கே அப்படின்னு கேட்கலாம். நான் விட் ஐக்யூன்ற ஒரு யூடியூப் எக்ஸ்டென்ஷன் யூடியூப் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதன் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களால் டைட்டில் ஜென்ரேட் பண்ண முடியும், டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ண முடியும், அப்புறம் டேக்ஸ் போட்டுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இது சம்மந்தமாக வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு பிளேலிஸ்ட்லையாச்சும் நீங்கள் ஆட் பண்ணி வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோன்றது கிட்ஸுக்காக மேக் பண்ணப்பட்டதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இல்லையா நோன்றதை கொடுத்துருங்க. நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் கமெண்ட்ஸ் ஆன் ஆகும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கமெண்ட்ஸ் ஆஃப் ஆயிரும். ஓகேவா? அடுத்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ இந்த வீடியோ 18 வயசுக்கு உள்ளவங்க பார்க்கலாமா கூடாதா அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படின்னா என்னுடைய வீடியோ யார் வேணால் பார்க்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நோ அப்படின்றத நான் கிளிக் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோவில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த பெய்டு ப்ரமோஷனை நீங்கள் டிக் மார்க் பண்ணிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்டர்டு கண்டென்ட். இந்த ஆல்டர்டு கண்டென்ட்னா என்ன அப்படின்னு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இது என்னென்னா உங்களுடைய வீடியோவில் ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனையோ இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தையோ நீங்கள் ஆல்டர் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு யூடியூப்பில் நீங்கள் தெரிவிக்கணும். அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாப்டர்ஸ். இதை நான் எப்போயுமே அலோவ் கொடுக்குறேன். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சாப்டர்ஸ் பில்டு பண்ணும். அது உடனடியாக பண்ணாது. ஒரு 100K வியூஸ் போயிடுச்சு, நிறைய வியூஸ் அது வந்திருக்குன்னா யூடியூபே இந்த வேலையை பார்க்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலோ ஆட்டோமேட்டிக் பிளேசஸ், அதாவது உங்களுடைய வீடியோன்றது எந்த இடத்துல வேணால் உங்களுடைய வீடியோன்றது ப்ரொமோட் ஆகணுமா அப்படின்றது வந்து இது கேட்குது. எஸ்ன்றதை கொடுத்துருங்க, அலோன்றதை கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கான்செப்ட்ஸ். இந்த ஆட்டோமேட்டிக் கான்செப்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறீங்க, அப்போ வந்து உங்களுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது மெடிக்கல் ரிலேட்டடான வீடியோ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அதை அந்த கான்செப்டை பற்றின ஒரு விஷயன்றது வந்துடும். இது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் வரல. அதாவது வெளிநாடுகளில் இதெல்லாம் வந்திருக்கு. இப்போது கேமிங் பற்றி ஒரு வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து அது என்ன கேமு அப்படின்றது வந்துடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ். இந்த டேக்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக போடணும். இது எப்படி நீங்கள் போடணும்னா, கூகுள் சர்ச் இருக்கு இல்லையா, அந்த கூகுள் சர்ச்சில் மக்கள் எதெல்லாம் பெருசாக தேடுறாங்க அப்படின்றது தான் நீங்கள் வந்து டேக்ஸாக போடணும். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து யூடியூப்லேயே மக்கள் எப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்களோ அந்த டேக்ஸை வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ நான் வந்து விடைக்யூ சாஃப்ட்வேர் வச்சுருக்கனால என்னென்ன கீவேர்டெல்லாம் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த கீவேர்டை ஜஸ்ட் நான் வந்து இதை ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணால் ஆட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோ லாங்குவேஜ், அது நான் வந்து டிஃபால்ட்டாக தமிழ்னே வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். ஆல்தோ நான் வந்து தமிழில் போட்டிருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, தமிழ் வந்து அவ்வளோவா அந்த யூடியூபுடைய மிஷினில் எனக்கு வந்து புரியாது. ஸோ நான் வந்து இங்கிலீஷே கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ரெக்கார்டிங் டேட் நான் அதை வந்து பெருசாக கொடுக்கறது கிடையாது, நான் தான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து வீடியோ லொக்கேஷன் இதுவும் நான் கொடுக்கல, அதுவாக ஃபெச் பண்ணியிருக்கு. அது எப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் வந்து வீடியோ லொக்கேஷன், அதாவது இந்த வீடியோ லொக்கேஷனை என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இதில் தமிழ்நாடுன்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆடியன்ஸுக்கு முதல்ல போய் ரீச் ஆகும், அப்புறமா அது வேர்ல்டு வைடு போகும். அதுதான் விஷயம். தமிழ்நாட்டில் இருக்க ஆடியன்ஸ்க்கு மட்டும் அது போகாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோன்றது உங்களுக்கான ரைட்ஸுன்றது இருக்கும். இதில் வந்து க்ரியேட்டிவ் காமன்ஸ்ன்றது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் கூட உங்களுடைய வீடியோவை யார் வேணால் பயன்படுத்தலாம். அதன் மூலிமா மானிட்டைசேஷனும் அவங்களால பண்ண முடியும். அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எவ்ரிவேர் அப்படின்றத கொடுங்க. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதாவது மானிட்டைசேஷன் இல்லாத இடத்துலையும் இந்த வீடியோவை டிஸ்பிளே பண்ணலாமா அப்படின்றத வந்து இது கேட்குது. நான் எவ்ரிவேர் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிக் மார்க்கை வந்து நான் பண்ணலை. அது என்னென்னா அலோ எம்பெடிங். அலோ எம்பெடிங்னா சப்போஸ் நம்மளுடைய வீடியோ எடுத்து யாரோ அவங்களுடைய பிளாகில் நம்மளுடைய வீடியோ பற்றி ஒரு எஸ்ஸே எழுதலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்போது அந்த மாதிரி எம்பெடிங் ஆப்ஷன் வந்து நான் கொடுக்கல. அதாவது மற்றவங்க என்னுடைய வீடியோவை அவங்களுடைய பிளாகில் பயன்படுத்த நான் அனுமதிக்கலை. சரிங்களா? இதுவும் நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது அலோ எம்பெடிங்கிறத நீங்கள் டிக் மார்க் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபுட் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஊரை பற்றி நீங்கள் வந்து போடுறீங்க, உங்களுடைய வீடியோவை கோட் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய பிளாகில் எழுதுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு அதாவது குவாலிட்டி டிராஃபிக்ன்றது வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்றது எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னா பப்ளிஷ் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட் அண்ட் நோட்டிஃபை சப்ஸ்கிரைபர்ஸ். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய வீடியோன்றது எல்லாருக்குமே போய் நோட்டிஃபை ஆகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக டிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் ரீமிக்ஸிங். ஷார்ட்ஸ் ரீமிக்ஸிங்கிறது அதாவது உங்களுடைய வீடியோவை யாராவது ரீமிக்ஸ் பண்ணி ஷார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணுமா, அதில் வந்து வீடியோவும் ஆடியோவும் பயன்படுத்தலாமா, இல்லை ஆடியோ மட்டும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து என்னுடைய வீடியோவை யாரும் பயன்படுத்தி ரீமிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வந்து டோன்ட் அலோ ரீமிக்ஸிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. அந்த கேட்டகரியில் வந்து உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்டகரி வந்து சூஸ் பண்ணணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் ஹவு டு கண்டென்ட் பண்ணுறேன்னா இதில் வந்து நான் ஹவு டு அப்படின்றத கொடுக்கணும். இதில் நான் வந்து எஜுகேஷன் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எஜுகேஷன் கொடுக்கணும். இதில் நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன்னா என்டர்டெயின்மெண்ட்றது கொடுக்கணும். ஸோ வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாப்டர்ஸ், உங்களுடைய வீடியோ சாப்டர்ஸ், அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய டைம்லைன் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 0-32 இந்த டைம்லைன் வரைக்கும் நீங்கள் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்ட்ரோ அப்படின்றத கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ். இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா கமெண்ட்டை வந்து ஆன் தான் பண்ணி வச்சுருக்கேன்.
ஆன் பண்ணிவிட்டு ஹோல்ட் ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா யாராவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது முதல்ல வந்து எனக்கு தான் வரும். அதை நான் அப்ரூவ் கொடுத்தா தான் என்னுடைய சேனலில் வந்து வரும். ஸோ வந்து இந்த ஹோல்ட் ஆல் கொடுத்துருங்க. இந்த ஷார்ட் பைன் இருக்கு இல்லையா, இது வந்து கமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய புது கமெண்ட்டுன்றது முதல்ல வரணுமா, இல்லை வந்து ஒரு நல்ல கமெண்ட்டுன்றது வந்து டாப்பில் வரணுமா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நிறையா லைக் வருது அப்படின்னா அந்த கமெண்ட்டுன்றது டாப்பில் வரும். இப்போது புதுசாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூவஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் புதுசாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கமெண்ட்டுன்றது முன்னாடி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஹவு many வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோ. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோவில் வந்து எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து வியூவர்ஸ்க்கு வந்து தெரியும். இது நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா தெரியாது. இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு வேல்யூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோன்றது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய தம்ப்நெயில்ன்றது மேலே எங்கேயாவது நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரியல, நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் யூடியூப்பில் 0லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணி உங்களுடைய சேனலை 120 நாளில் மானிட்டைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு வந்து என்கிட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய பெய்டு கோச்சிங் வாங்க. மந்த்லி ஒரு அமௌண்ட், டெய்லி 1 ஹவர் எய்தர் ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது ஜூம் மூலியமாகவோ நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போடணும், எப்படி உங்களுடைய வியூஸை சப்ஸ்கிரைபர்ஸை வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணணுன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் என்ன, உங்களை பற்றி ஒரு 2 வரி, உங்களுடைய சேனலை பற்றி ஒரு 4 வரி எழுதி அனுப்புங்க. ஹாய் அப்படின்னு அனுப்பாதீங்க, எழுதி அனுப்புங்க. நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.